ஹாப்பியா? நான் ஒன்னு சொன்னா நீங்க செய்வீங்களா? உங்களுக்கு தான் இந்த பொம்மை கிடைச்சிருச்சுல்ல, இப்போ நீங்க ஹாப்பி தானே? ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அம்மா காலையில இருந்து சாப்பிடவே இல்ல. நீங்க அம்மா கிட்ட பேசினாதான் அம்மா சாப்பிடுவாங்க. அம்மா கிட்ட பேசுவீங்களா? நீங்க சாப்பிடாம அம்மா மேல கோவமா இருந்தீங்களா? அதான் அம்மா இன்னும் சாப்பிடாம இருக்காங்க. அம்மா பாவம்ல, நீங்க பேசாம இருக்கிறதுனால தானே சாப்பிடாம இருக்காங்க. அம்மா கிட்ட பேசுங்கம்மா. வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல அண்ணி. வெளியே இருந்து பாக்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள வந்து பார்த்தாதான் எங்கெங்க மட்டும் இல்ல, பாவையும் இருக்கான். அவளுக்காக சில விஷயங்கள நீங்க மறுபடியும் கன்சிடர் பண்றது நல்லதுன்னு தோணுதாங்க. உங்களுக்கு நான் அட்வைஸ் எல்லாம் பண்றேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இப்போ பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் நேர்ல பார்த்ததை வச்சு சொல்றேன், அவரு இன்னும் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. நீ பாவை மேல உயிர் வச்சிருக்காரு. உங்க ரெண்டு பேரையும் நினைச்சு தினம் தினம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சாரி, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த அளவுக்கு உங்க மேல அஃபெக்ஷனோட இருக்கிறவரு கண்டிப்பா உங்களுக்கு கெடுதல் நினைக்கிற மாதிரி ஏதோ பாவை அவங்க அப்பாவை பார்க்கணும்னு தினம் தினம் ஏங்குறா. அவளோட ஏக்கத்துக்காகவாது
நீங்க இன்னொரு தடவை யோசிச்சா நல்லா இருக்கும் அண்ணி. பொன்னி, ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? சும்மாதான் அண்ணி. ஏதோ கால் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாண்ணா, என் ரூம்ல சிக்னல் ப்ராப்ளம், அதான் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். யாருக்கு கால் பண்ற? என் ஃப்ரெண்டுக்கு தான் அண்ணி. ஆமா, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அண்ணி, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அதான் உங்களுக்கு அப்படி தெரியுது. சரி, நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். எதுவும் சரியில்லையே. இப்போ இல்ல சீனியர், அவ வீட்டுக்கு வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியா தான் இருக்கா. கேக் கட் பண்ண கூப்பிட்டப்ப கூட தலைவலின்னு சொல்லிட்டு போனா பாத்தீங்களா? ஆனா இப்போ போன்ல டென்ஷனா யாருக்கு டயல் பண்ணிட்டு இருந்தான்னு தெரியல. கன்ஃபார்மா சீனியர், பொன்னி வெளியே போன இடத்துல தான் ஏதோ பிரச்சனையா இருக்கு. அதை யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறானா ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணுவோம்.